வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க. பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கழக பொதுக்குழு சிறப்பு கூட்டம் தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஒரு நல்ல சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான தேர்தலாக அமையும். புரட்சி தமிழர் அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே மகத்தான மக்கள் கூட்டணி அமைந்து மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி, புரட்சி தலைவர் கண்ட சிறப்பான மக்கள் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும் என்கின்ற மிகுந்த நம்பிக்கையோடு கிராமத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறும் மகத்தான கூட்டணி அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கிராமங்களிலே அதிகப்படியாக இந்த ஆளுகின்ற கருணாநிதி குடும்பத்தினுடைய கொள்ளை கும்பலுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அந்த வெற்றியை உரைக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்று எங்களுடைய எண்ணத்தோடு இங்கே ஒரு தலைமை கழக பேச்சாளர்கள் சார்பாக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். பட்டி தொட்டியெல்லாம் நாங்கள் பிரச்சாரம் செய்த காலத்திலே, சமீப காலத்திலே, ஒரு வருட காலத்திலே எல்லா பக்கம் நகரம், நாடு, நகரம், வீதி, கிராமந்தோறும் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிகின்றது. ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய ஆணவத்தை அடக்குகின்ற வகையிலே குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு சார்பான மத ரீதியான செயல்பாடுகளை இந்த இயக்கம் ஆளுகின்ற ஆட்சி நடத்துகின்ற ஆணவ வர்க்கத்திற்கு மரண அடி கொடுப்பதற்கு தமிழகத்தினுடைய கிராம பகுதி மக்கள் தீர்க்கமாக முடிவு செய்திருக்கின்றார்கள். வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் இணைந்து மகத்தான கூட்டணி வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அம்மாவுடைய நல்லாட்சி, நல்ல திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணே, டிடிவி தினகரன் அண்ணாமலையை சந்திச்சிருக்காங்க. இப்போ மீண்டும் என்டிஏ கூட்டணியில் டிடிவி சேருவாரா? 100% வாய்ப்பில்லை. எல்லோரும் ஒன்றிணைவோம் டிடிவி ஒன்றிணைவோன்னு சொன்னார். ஒன்றிணைந்தார்த்தால் வெற்றி. செங்கோட்டையின் ஒன்றிணைந்தார்த்தால் வெற்றின்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் ஒன்றிணைந்தார்த்தால் வெற்றின்னு சொல்கிறாங்க. சசிகலாமா ஒன்றிணைந்தார்த்தால் வெற்றின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே வெளியே, முதல்ல இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையில. அந்த காரணம் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே கட்டாயமாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு தான் கூட்டணி. டிடிவி தினகரனை போன்ற சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த 2026 தேர்தலில் தொகுதிக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் ஓடி போயிடுவாங்க. தினகரனுடைய வாய்ஜால பேச்செல்லாம் இந்த 2026 தேர்தலோடு நிராகரியாகிவிடும் என்பதை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை, கழகத்தை உருவாக்கினார். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா இந்த கட்சியை மேலும் வளப்படுத்தி இந்த மக்களுக்காக இந்த கட்சியை உருவாக்கி வழிநடத்தினார். அதன் அடிப்படையிலே புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா எப்படி இந்த கட்சியை நடத்தினார்களோ அதை விட ஒரு பங்கு மேலே இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக நடத்துகிறார். இந்த கட்சியை அருமையாக வழிநடத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சியை புரட்சி தலைவி அம்மா சொன்னது போல் 100 ஆண்டுகள் மேலாக இந்த கட்சி இன்னும் 100 ஆண்டுக்கு மேலும் இருக்கும். ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் இது மக்களுக்கான கட்சி. அதற்காக இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அம்மா விட்ட பணியை கழக பொதுச்செயலாளர் சிறப்பாக நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே வருகின்ற 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் சரி இந்த தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய போது உறுதியாகிவிட்டது. இதை யாராலும் மாற்ற முடியாது. என்றால் மக்களுக்கான கட்சி, மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2026 அண்ணன் எடப்பாடியார்களுக்கு வாக்கை செலுத்த தயாராகிவிட்டார்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த கழகம் இன்றைக்கு பொதுச் செயலாளர் இன்னைக்கு அதற்காக சூளுரைக்க உள்ளார் என்பதை கூறிக்கொண்டு, எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி தமிழகத்திலே இனிபோல் திராவிட முன்னேற்றத்துக்கும் சரி, இனி எந்த கட்சி தொடங்கினாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இனிமேல் இந்த தமிழகத்திற்கு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் விருதுநகர் கிழக்கு மாவட்டம்
முன்னாள் மறைந்த சபாநாயகர் நாவுக்கரசர் காவனா காளிமுத்து அவருடைய சகோதரர் சாத்தூர் ஆர்கே ரவிச்சந்திரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் வந்து இங்கே பொதுக்குழு செயற்குழுக்கு வந்திருக்கோம். ஒட்டுமொத்த தமிழகத்தின் இலக்கு 2026 ஐயா எடப்பாடியார் தான் அன்று பட்டி தொட்டியெல்லாம் எங்கு சென்றாலும் இரட்டை இலையின் அலைதான் செல்கிறது. 234 தொகுதிகளும் எங்கு சென்று பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்திலே எடப்பாடியார் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை தெரியாமல் தவறு செய்து விட்டோமோ என்று மக்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுது 2026 தேர்தல் வரும், நாங்கள் செய்த பாவத்திற்கு ஐயா எடப்பாடியாருக்கு நாங்கள் நன்றி கடனை செலுத்துவதற்கு இரட்டை இலை சின்னத்திலே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தமிழகத்தில் வளரும் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டது. 2026 தொடர் முதல்வரை நமது ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கட்டாயம் அடைவார் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்தாக இருக்கிறது. விருதுநகர் 3 தொகுதி முத்தான தொகுதியை எங்களது மாவட்ட கழக செயலாளர் வெற்றிக்கணியை ஒப்படைத்து ஐயா எடப்பாடியாரிடம் சமர்ப்பிப்பதற்கு விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இளைஞரணி தமிழகமெங்கும் ஐயா இரட்டை இலையை கைவோங்க செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு எங்களை சிறப்பு அழைப்பாளராக அழைப்பு விடுத்த கழகத்தின் பொதுச் செயலாளர், குடிமராமத்து நாயகர், 7.5% இடஒதுக்கீடு தந்த சரித்திர சாதனையாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும், எங்களது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் ஐயா நத்தம் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், எங்களது தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில செயலாளர் அண்ணன் அன்பு சகோதரர் VVR ராஜ் சத்யன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த பொதுக்குழு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு என்பது வருகிற 2026 தேர்தலில் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முன்னோட்டமாக இது அமையும். இது இந்த உலகமே, இந்த நாடே உற்று நோக்குகிற ஒரு பொதுக்குழுவாக இன்று எழுச்சியோடு இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வருகைக்காக தொண்டர்கள் மிகுந்த எழுச்சியோடு காத்திருக்காங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கழக புரட்சி தமிழர், கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக உறுதுணையாக இருந்து அண்ணன் அவர்களை முதல்வராக ஆக்குவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம். இதுவரை நடந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு எந்தவித ஒரு நல்ல திட்டங்களையும் செய்யாமல் தொடர்ந்து மக்கள் விரோதமாக, மக்களை வஞ்சிக்கிற அரசாக, பெண்கள் எந்தவித ஒரு பாதுகாப்போ ஒரு நல்ல ஒரு செயல் திட்டங்களோ ஒரு பெரிய செயல் திட்டங்களோ இல்லாமல் வெறும் பொய்யான ஆட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு பொய் விளம்பரம் மூலம் விளம்பர ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இந்த 2026 வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்படுவது உறுதி. அண்ணன் புரட்சி தமிழர் அவர்கள் முதல்வராக அமர்வதும் உறுதி. மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க புரட்சி தமிழர் அண்ணன் அவர்கள் 176 தொகுதிகளை கடந்து வெற்றிகரமாக வெற்றி பயணத்தை நடத்தி கிட்டத்தட்ட லட்சோபலட்சம் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்காங்க. மக்கள் மனதில் இருப்பதெல்லாம் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதுதான். நீங்கள் எப்போ வருவீங்க அண்ணா அப்படின்னு கேட்குற கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம். அண்ணன் சீக்கிரம் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. இந்த தமிழகத்தை காக்க, மக்களை மீட்க, இங்கே இப்போ இருக்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் அதிமுகவின் ஆட்சி மலரும், இரட்டை இலை ஆட்சி மலரும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் முதல்வராக அமர்ந்து மக்களை தொடர்ந்து மக்களுக்கான தேவைகளான அரசாக இந்த அரசு அமையும். அம்மாவின் வழியில் அமைதி, வளம், வளர்ச்சிங்கிற வரையில் சிறந்தது ஒரு ஆட்சியை கடந்த காலங்களில் கொடுத்ததை விட இன்னும் சிறப்பான ஒரு ஆட்சியை அண்ணன் அவங்க தருவாங்க. இந்த முறை மக்கள் அனைவரும், தமிழக மக்கள் அனைவரும் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா அவர்களின் கரங்களை இறுக பற்றி கொள்ளக்கூடிய நேரம். இந்த தமிழகத்தை காக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உள்ளது. இந்த குடும்ப ஆட்சியை, மன்னர் ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விரட்டியடிக்க மிகச்சிறந்த ஒரு காலமாக இந்த 2026 இருக்கிறது. இந்த காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்தி நம்ம மக்களையும் தமிழகத்தையும் காத்து தமிழக உரிமைகளை மீட்டு மக்களுக்கான அனைத்து விதமான செயல் திட்டங்களையும் நன்மைகளையும் பெறுவதற்கு மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் ஒற்றை இலக்கு, ஒற்றை நோக்கம், ஒற்றை எண்ணம். இதுதான் இந்த தமிழக மக்களின் எண்ணமாக இருக்கிறது. இதை பிரதிபலிக்கும் இந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு சிறப்பு செயற்குழு கூட்டம் 26 அந்த ஆட்சியை நிச்சயமாக நாம் அமைப்போம் என்பது சூழலை ஏற்றுக்கொள்கிறோம். தவேக தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு விஷயம், இந்த இயக்கமானது புரட்சி தலைவர், புரட்சி தலைவியால் வளர்க்கப்பட்ட இயக்கம். 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறார். இன்று நடிகர்களெல்லாம் கட்சி ஆரம்பிக்கலாம், நடிகர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் கூடலாம், இதுகெல்லாம் ஓட்டாக மாறும் என்பது கேள்விக்குறிதான். வருகின்ற தேர்தலிலே எடப்பாடியார் தலைமையிலே அமையக்கூடிய கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும்.
எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அத்தனை கட்சிகளும் எடப்பாடியாரனுடைய இந்த இயக்கமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் எக்கு கோட்டை. இந்த கோட்டையை எத்தனை கட்சிகள் ஆரம்பித்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. டிடிவி தினகரன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட பேச்சுவார்த்தை பேசியிருக்க ஆலோசனை பேசியிருக்காங்க. மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் டிடிவி சேருவாரா? ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர் கிடையாது. அண்ணாமலையுடன் டிடிவி பேசியிருப்பது அவருடைய நட்பு ரீதியாக. இன்னும் காலங்கள் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றிண்ணா. நெல்லை எஸ் தளவாய், தலைமை கழக பேச்சாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் கூட்டப்பட்டிருக்கிறது. எங்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய அழைப்புதலை பற்றி நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றோம். நான் பதியக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பாக இருக்கப்பட போகிறது. அதுபோல் மீண்டும் என் தலைவன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளப்போகிறது உறுதி. திட்டவட்டம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னா, இன்றைக்கி விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, அதாவது வைப்பு நிதி உயர்வு, இப்படி மக்கள் வேதனையிலே மூழ்கிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் நடக்கு. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து சின்ன பின்னமாக ஆகிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. மக்கள் மன்றமே தூக்கி எறியக்கூடிய வகையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பாக அமையும். என் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆவது உறுதி. திட்டம். மற்ற மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எங்களுடைய பொதுச்செயலாளருடைய பணி சிறப்பாக அமைந்திருக்கிறது. மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள் என்று என்னுடைய கருத்தை உங்களிடம் பதிய வைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ்நாடு செழிக்க, தமிழ்நாட்டு மக்கள் நலமாக இருக்க, மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வாரி வழங்கிய பாரிவள்ளல் தங்க தலைவன் புரட்சி தலைவருடைய ஆட்சி அமைய, தங்க தலைவி புரட்சி தலைவி தமிழக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்தனை பணிகளையும் 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் அம்மா மறைவுக்கு பின்னாலே அருமையான ஆட்சி நடத்தினார்கள். அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தமிழக மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையினாலே தமிழக மக்களே, எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குங்கள். தீய சக்தி கருணாநிதியுடைய இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி 3 வயசு பெண்கள் 3 மாதம் வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கிளை வரைக்கும் வெளியே போக முடியாத ஒரு நிலைமை. ஆக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது. போதை தமிழ்நாடு ஆகிவிட்டது. இந்த தீய சக்தி நாட்டை கொள்ளையடித்து சூறாடி கொண்டு இன்னும் 2.5 கோடி மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்கள். புரட்சி தலைவி ஆட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைய என்றும் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று சொல்லி, அண்ணாவினுடைய அறிவாற்றல், புரட்சி தலைவருடைய வாரி வழங்குகின்ற வள்ளல் குணம், அம்மாவுடைய ஆளுமை அத்தனையும் ஒருங்கே அமையப்பட்ட எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்று சொல்லி நான் திருப்பதியில் போய் அவருக்காக மொட்டை போட்டு வந்தேன். என் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தமிழ்நாட்டு மக்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டி ஜெகநாதன், விழுப்புரம் மாவட்டம் தலைமை கழக இளம் பேச்சாளர். இன்றைக்கி பொதுக்குழு வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பொதுக்குழுன்னு சொல்லலாமா இல்லை வெற்றி குழுன்னு தான் நீங்கள் சொல்லணும். இது 2026 மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதுக்கான அச்சாணி தான் இன்றைக்கி நடக்கிற பொதுக்குழு. கிட்டத்தட்ட 4.5 வருடத்தை கடந்தது இந்த திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி மக்களுக்கு எதுவுமே செய்யலை. முழுக்க தினந்தோறும் கொலை கற்பழிப்பு. இப்போ நான் பேசுகிற இந்த டைமு கூட எங்கேயாவது கொலை நடந்திருக்கும். இதுதான் இந்த ஆட்சியில் நடக்குது. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க, அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறப்போ, அவங்க ஒரு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க.
கழக ஆட்சி அதாவது திமுக ஆட்சி அமைந்தவுடன் முதல் கூட்டத்தொடரிலேயே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு சொன்னாங்க. இதுவரையும் நீட் தேர்வு ரத்து செஞ்சுக்கிறாங்களா? இல்லை உங்களை நான் கேட்குறேன், இதுவரையும் நீட் தேர்வு ரத்து செஞ்சுருக்கிறாங்களா? செய்யலை. ரெண்டாவது, பெண்களுக்கு அதாவது குடும்ப தலைவிக்கு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்த அப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 1000ன்னு சொன்னாங்க. மூணாவது மானியம் சிலிண்டருக்கு 1000 ரூபாய் 100 ரூபாய் வழங்கும்னு சொன்னாங்க. இதுவரையும் கொடுத்துருக்குறாங்களா 100 ரூபாயாவது? இப்படி சொன்னதை எதுவுமே செய்யலை திருட்டு திமுக ஆட்சி. அதனால் இன்னைக்கு நடக்கிற பொதுக்குழு 2026க்கான வெற்றி குழு கண்டிப்பாக 234 தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வெற்றி பெறும். அனைத்திந்திய என்னவோ திமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களை தவிர வேறு யாரும் இல்லைன்னு. அதை தான் நாங்களும் 2026 சொல்லுவோம். எங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் எதிரியே இல்லைன்னு. அப்படி ஒரு நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் கண்டெடுத்த இந்த இயக்கம் இது மக்கள் இயக்கம். அதுதான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு கொடுத்தாங்க. மக்கள் திலகன் சொல்லி கொடுத்தது எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கினது ஒரு ஆலாமரம் மாரி இந்த கட்சி. இந்த ஆலாமரத்தில் அத்தனை பேரும் நெயிலில் உட்காரலாம். ஆனால் இந்த இயக்கம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா கட்டுக்கோப்பாக எப்படி நம்ம கட்சி கழகத்தை கண்டுபிடிச்சி கொண்டாந்தாங்களோ அதுபோல் நம்ம அண்ணன் சேலத்து கனி ஒரு கனி கிடைத்தது. அது அம்மா எடுத்து பத்திரமாக நம்ம தலைமை கழகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல உருவமாக ஒப்படைத்து விட்டார். அதுபோல் இந்த கழகத்தின் எத்தனை கோமாளிகள் வந்தாலும் தீய சக்திகள் வந்தாலும் அதை விரட்டி அடிக்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். புரட்சித் தலைவர் இருக்கின்ற இயக்கம் மக்களுக்காக கஷ்டப்பட்டுகின்ற ஒரு கஷ்டவாளியை தெரிந்து அவங்களுக்கு கூப்பிட்டு சீட்டு கொடுத்தது தான் அதிமுக. கடகோடி தொண்டனும் இன்றைக்கி முதல் கோடிக்கு வந்திருக்கிறன்னா அது நம்ம அண்ணன் சேலத்து அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கி ஒரு பொதுச் செயலாளராக ஒரு முதலமைச்சராக வந்தது நம்ம இயக்கத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டது தவிர வேறு எந்த இயக்கத்துலேயும் இதுபோல் ஒரு இயக்கம் இல்லவே இல்லை. பாரம்பரியமாக பேரன் தீய சக்தி கருணாநிதியை கொண்டு வச்சது எம்ஜிஆர் தான். அன்றைக்கி பேரறிஞர் அண்ணா இருக்கும்போது தீய சக்தியை கொண்டு முதலமைச்சராக்கின உருவம் யாருன்னு கேட்டால் எம்ஜிஆருக்கு தான் சேரும். இந்த இயக்கத்துக்காக எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் முறியடித்து வருகின்ற 2026 ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக எடப்பாடி அண்ணனை முதலமைச்சராக ஆக்கிய தீர்வோம் என்று இந்த 2.5 கோடி தொண்டனும் சரி தமிழகன் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னா நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான் இன்றைக்கி போதை கஞ்சா எங்கே பார்த்தாலும் கொள்ளை இதெல்லாம் முறியடிக்கணும்னா அம்மா எப்படி இராணுவ கட்டுப்பாடு மாரி வந்தாங்களோ அதுபோல் அண்ணன் சேலத்து எடப்பாடியார் வந்தால் தான் நமது கட்சியும் சரி ஆட்சியும் சரி மக்களும் சரி நன்றாக இருப்பார்கள், சுகுச்சியாக இருப்பார்கள். இன்று வரும் தீய சக்தி 5 ஆண்டு ஆட்சி முடிய போகிற காலத்தில் கொள்ளை லெஞ்சம் தலை தூக்கி விரிசாடுகிறது. KM நேர் எடுத்துக்க ஒரு ஆளுக்கு 35 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பொறுப்பு போடுறார். அப்போ இந்தமாரி நம்ம இயக்கத்தில் அந்தமாரி இல்லவே இல்லை. ஒரே ஒரு கேள்விப்பட்டால் அம்மா சீட்டை கீழ்ச்சி போட்டுருவாங்க. இன்றைக்கி மந்திரி நாளைக்கு ஏந்திரி, அம்மா பிடிச்சி வச்சா பிள்ளையார், கையை விட்டால் களிமண். அதுபோல் தான் அதிமுக இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டை எங்கே இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி அப்புறம் போட்டுட்டு 2026 ஒற்றுமையாக இருந்து ரெட்டலை எங்கே நிற்கிறதுனாலும் சரி நம்ம நம்மளது இயக்கம் நம்மளோட கூட்டணி எங்கே இருந்தாலும் வெற்றி பெற்று 234 தொகுதியும் வெற்றி பெற்றே தீர்வோம் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் வேண்டி வேண்டுகிறேன். வருங்கால 2026 சட்டமன்ற தேர்தல் வெகு தூரத்தில் இல்லை. இன்றும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடலாம். அதுபோல் நீங்கள் மீண்டும் 26 ஆட்சி அமைச்சே தீர்வோம். ஒரு தொண்டனும் ஒரு மனிதனும் உழைக்க காத்திருக்கார்கள். எப்போது ஆட்சி வரும், எப்போது எல்லாம் நல்லா இருப்பாங்க. மக்களுக்கு லேப்டாப்பு, தாலிக்கு தங்கம், பிறந்த குழந்தைக்கு தொட்டில் குழந்தை, அத்தனை சத்துணவு, அம்மாவோட சாதனைகளை ஒன்று கூட கொண்டு வரல. கிராம மக்களில் ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாங்க, ஒன்று கூட இன்றைக்கி தரல. தாலிக்கு தங்கம் தரல, லேப்டாப் தரல, சைக்கிள் தரல, ஒன்றுமே தராமல் பண்ண இந்த தீய சக்தி திமுக ஆட்சியை விரட்டி அடித்து வருகாண்ட 26
சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருந்தாலும் வெற்றி பெறும் என்று வேண்டி வணங்குகிறேன். வணக்கம். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வெற்றி கழகன்றது வந்து அவர் வந்து ஒரு நோக்கமே இல்லை அவருக்கு. எப்படி கேட்டிங்கன்னா, யாரை நம்ம விழுத்து வந்தோம், நமக்கு எதிரி யாருன்னு கேட்டால் அவருக்கு எதிரி திமுகவில் வந்து அவரோட பையன் ஸ்டாலினோட பையன்தான் அவருக்கு எதிரி. அவரை எதிர்த்து வந்திருந்தா அவர் வந்து எங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு இடம் கேட்கணும், படுக்கிறதுக்கு பாய் கேட்கணும், அப்புறம் தலகாணி கேட்கணும், அப்புறம் திண்டு கேட்கணும். இவர் எடுத்த உடனே என்ன சினிமா படமா இது? நான் தான் முதல்வர் எனக்கும் திமுக தான் இருக்குதுன்னா, அப்போ அண்ணா திமுக வந்து கடல். அண்ணா திமுகன்றது ஒரு கடல். அந்த கடலில் வந்து அத்தனை பேர் மீன் பிடிச்சி போனவங்க தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து நான் வெற்றி கழகம் எந்த கழகம் வந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கலாக நின்னாலும் சரி, சிங்கலாக வரணும், மக்கள் கூட்டமாக இருக்கும், ஓட்டு போடும். 2026 பார்க்கத்தானே போகிறேன், ஜெயிக்க தான் போகிறோம். மக்களுக்கு கொடுக்கின்ற ஏக்கம் வெற்றி கழகம் வந்தாலும் சரி, திமுகவே இருக்காதுன்றேன். வெற்றி கழகம் எங்கே வரப்போகுது? அவரோட ஆப்பிட்டு சொல்கிறாரு, எங்கே போனாலும் நான் தான் வரேன். சினிமா படம் வேறு, ஆட்சி வேறு. எடுத்த உடனே கட்சின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மன்ற செயலாளர் ஆகணும், அப்புறம் ஒரு பொறுப்பு வரணும், ஒரு வட்டக்கழகத்துக்கு வரணும், ஒரு மேலை பிரச்சனையாக வரணும். ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து முதல்வர் சொல்லி நம்ம போர்டு போட்டு ஒட்டிக்கலாமே தவிர அது வாய்ப்பே கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் வந்தார், ஃபஸ்ட்டு மன்ற செயலாளர், அப்புறம் வட்ட மேலவை பிரதிநிதி, அப்புறம் வட்ட செயலாளர், அதுக்கப்புறம் வந்து பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்படி படிப்படியாக வந்தவர் தான் எடப்பாடி அண்ணனே. அப்படி இருக்கிற காலத்தில் நீ எடுத்த உடனே என்ன சினிமா படமா 200 கோடி ரூபா சங்கர் பச்சா வச்சு படம் எடுத்த மாரி இது நான் முதலமைச்சர் சொல்கிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் நல்லவராக இருந்தால், வல்லவராக இருந்தால் எங்கே போய் அதிமுகவை பற்றி எனக்கு பேச வேண்டாம், இருக்க வேண்டாம். அதிமுகவை விமர்சனம் பண்ணுறது வந்து எம்ஜிஆர்லாம் வந்து யோசித்து வந்தார். 72 இந்த இயக்கம் தொடங்கப்படும் போது மாயதேவரை நிற்க வைக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து படிப்படியாக வந்தார். எம்ஜிஆர் கண்டெடுத்து எப்படி கேட்டால், ரெட்டலை எப்படி கேட்டால், வாழை இலையா, வெற்றி இலையா, வில்வை இலையா, வேப்ப இலையா, அப்படி கண்டுபிடிச்சி ரெட்டலையை கொண்டுட்டு வந்த இயக்கம் இது. மிகப்பெரிய சக்தி இது. இந்த இலைக்கு வந்து அந்த அளவுக்கு எப்போதுமே பவர் உண்டு. ஆனால் இவங்க நினைக்கலாம் எந்த கழகம் வந்தாலும் ரெட்டலைன்றது மிகப்பெரிய இயக்கம் இது. இந்த இயக்கத்துக்கு வந்து இந்த இயக்கத்தை கூட வந்து அத்தனை பேரும் வைகோவை எடுத்துங்க, திருமாவளவன் எடுத்துங்க, அத்தனை பேரும் அம்மா 2 கையை தூக்கி நிற்க வச்சாங்க. ஏன் நிற்க வச்சாங்க? இந்த இயக்கத்துக்காக வந்தவங்க தான் இன்றைக்கி அவங்களாம் ஆள். இவங்க வராமல் வந்து போகிறவங்க, அது அவங்கவுங்க இது. ஒன்றுமே இல்லாதவன் தான் இயக்கத்தை பற்றி பேசணும். அதிமுகவுக்கு வந்தால் அவரோட பொண்ணு முட்டை மாரி இங்கே வந்து தங்கியிருந்தாலே, இங்கே இருந்தாலேவே இந்த ஏகத்தில் பொறுப்பு இருக்கோ இல்லையோ, அதிமுகவில் நான் இருக்கிறேன்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு, எங்கே பார்த்தாலும் அதிமுக பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க, போலீஸ்காராகட்டும் யாராகட்டும். ஆனால் மற்ற கட்சியில் கும்பிட்றாங்களா, அவன் போகிறான் பாரு, பொறிக்கு மாரி போகிறான் பாரு சொல்லுவாங்க. ஆனால் அந்தமாரி அதிமுகவில் இருந்தால் தனி மரியாதை உண்டு. அந்த இயக்கம் இது எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு, அம்மா கொடுத்தாரு, அண்ணன் எடப்பாடியார் கொடுத்துருக்காரு. இந்த இயக்கத்துக்கு கூட இருந்தால் கோடி நன்மை, கூட இல்லைன்னா அவர் ஒன்றுமே இல்லை. இதுதான். வேறு என்ன கேட்கணும்? நம்ம இவர் டிடிவி தினகரன் வந்து அண்ணாமலையோட பேச்சு நடத்தியிருக்காரு. மீண்டும் என்டிஏ கூட்டணியில் டிடிவி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து மேல்மட்டம். அவங்க யார் வந்தாலும் சரி, அவர் எடப்பாடியார் என்ன கட்டளையிட்டாரோ அதுக்கு நாங்கள் பணிஞ்சு வேலை செய்வோம். எத்தனை பேர் வந்து எவ்வளோ கூட்டணி எதுங்க கையை காட்டினாலும் சரி, அவர் கை காட்டினா எடப்பாடியாருக்கு தான் ஏக்கம், அவரை தவறி ஒன்றுமே கிடையாது. அவர் யாரை கை காட்டி நின்னாலும் அந்த ஏக்கத்துக்கு நாங்கள் உழைக்க தயார். நம்ம இவர் இல்லை, கன்ஃபார்ம் அது. அவர் வந்து ஒரு பொறுப்புக்கு வந்து 35 லட்ச ரூபா கேட்டு வாங்கினது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அதில் கன்ஃபார்ம் எந்த மாற்றமும் இல்லை. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் சிங்கிள் டிஜிட்டில் அடிச்சுன்னு போயிட்டே இருக்கிறாரு. இனிமேல்ட்டு ஆட்சி வரப்போதா? அன்றைக்கு காலத்தில் வந்து யார் மின்சாரத்துறை இருந்தார்ல, ஆற்காடு வீராசாமியால் மின்சாரத்தில் போச்சு. இன்றைக்கி அவராலே ஆட்சி போகலாம், நேரால் ஆட்சி போகலாம். அதில் வாய்ப்பு நேரு மட்டும் கிடையாதுங்க. எந்த அமைச்சராக இருந்தாலும் அதில் யார் ஒரு மட்டும்தான் சொல்லலாம். பழனிவேல் தியாகராஜனா அவர் மட்டும்தான் இருக்கிறார தவிர கெட்ட பேர் இல்லாத மீதி எல்லாருக்குமே திமுகவில் கெட்ட பேர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு.
ஓபிஎஸ் வந்து அது பேச்சே கிடையாது. அவர் என்றைக்கு தலைமை கழகத்தை அடித்தார் உடைச்சார். அவர் என்னங்க, அவர் இந்த கட்சியில் வந்து நம்ம என்ன பிறக்கும் போதே வந்து அதிமுகவில் வந்து பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம். இந்த இயக்கத்தில் வந்து இருக்கும்போது அவர் வந்து கட்சிக்காக வந்து எனக்கு பொறுப்பு கேட்கலாம், ஆனால் உடைக்கக்கூடாது. கழகமே கோயில், அங்கே அம்மாவே தெய்வம் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களோட லெட்டர் பாட்டு எடுத்துக்கங்க. நீ வந்து ஒரு கோயிலையே போய் நீ உடைக்கிறடான்னா அது யாருமே மன்னிக்க முடியாத குற்றம். அவர் பண்ண தவறு. அன்னைக்கு வந்து யார் கூப்பிட்டாரு? இபிஎஸ் கூப்பிட்றாரு, பேசுகிறாரு, வாங்கண்ணே ஒற்றுமையாக வேலை செய்யலான்றாரு. அவர் கூப்பிட்றது மீடியாவில் வந்து என்ன சொல்கிறாரு? இல்லை நான் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பலாம் போகலான்னு சொல்கிறாரு. ஆனால் இது தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறாரு? எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு ரெட்டை குழா கையெழுத்து போடணுன்றாரு. அது என்ன முடியுமா? சாத்தியம் கிடையாது. அவர் பண்ணுறது வந்து ஒற்றுமையாக இருந்து செய்யணும் போது இபிஎஸ்ஸை பேசணும். இவர் ஒரு மூலையிலேருந்து பேட்டி கொடுக்குறது, போய் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்க? ஒரு இபிஎஸ் அண்ணன் சொல்லும் போது நான் அவர் பேச மாட்டாருடா, அவர் பேசுகிறாரு. பேசுனா கூட இவரோட பதில் கிடையாது. வைத்திலிங்க ஒரு பக்கம் வெளியே போகணுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அப்புறம் இவர் பேர் மனோஜ் பாண்டி இவங்கெல்லாம் இருக்கிற அவங்க இருந்த இடம் சரி கிடையாது. ஆனால் இவர் போய் தப்பு பண்ணியிருக்காரு. ஒரு தப்பு செய்தால் ஒரு தேவன் என்றாலும் மன்னிக்க மாட்டான்னு எம்ஜிஆர் சொன்னார். அதுபோல் இவர் வந்து அந்த தப்பை மன்னிக்கணும் போகணுன்னா இபிஎஸ் சொல்லணும். எடப்பாடியார் சொன்னாக்கா அவர் எந்த ஒரு பதில் வேணும். திருந்தாள் விட்டால் மண்ணா இவர் ஒன்றும் சினிமாப்படலை. கட்சிக்காக இவர் உழைக்கலை. கட்சிக்கு வந்து அம்மா கூட்டு முதலமைச்சராக கொடுத்தாருன்னா அந்த முதலமைச்சர் தக்க வச்சுக்கணும். அதை தக்க வச்சுக்கிட்டு அவங்களோட கூடி வாழணும். நீ யாரும் சொந்த தொகையில் அவனை நிற்க முடியலையே, நீ ஏன் டைலாக்லாம் விட்ற? முடியாதவங்க வந்து முடிகிற மாரி பேசக்கூடாது, அது தவறுது. அவர்கிட்ட என்ன ஆனாலும் இபிஎஸ் கிட்ட என்ன பேசுகிறாரோ அதை பேசி நல்ல முடிவு அவங்க பண்ணிக்கணுமே தவிர இதில் வந்து வசனம்லாம் பேசக்கூடாது. இது வந்து சண்டை காட்சி இல்லை. இது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, தனி மரம் தோப்பாகாது. அந்தமாரி சொன்ன மாரி இவங்க இருக்கிற வரைக்கும் அம்மா என்ன சொல்லிட்டு 100 ஆண்டு இல்லை, பூமி உள்ள வரை உயிர் உள்ள வரைக்கும் அதிமுக மலர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம், ஒருத்தன் காப்பாற்றுவான். நம்ம கட்சியும் ஆட்சியும் எடப்பாடி அமைப்பை காப்பாற்றுற மாரி மீண்டும் காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாரும் கட்சி விட்டு போக மாட்டாங்க. ஒரு தொண்டனும் நிறைய சம்பாரிச்சவும் போயிருக்கலாம். அடிமட்ட தொண்டன் ஒருத்தம் கூட அந்த கட்சி விட்டு வெளியே விட்டு போகவே கிடையாது. மந்திரியாக இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க போயிருக்காங்களே தவிர அடிமட்ட தொண்டன் ஒரு தொண்டனும் இன்ன வரைக்கும் இயக்கத்தில் தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வணக்கம், நான் தான் நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வானகரத்தில் ஸ்ரீவாரி மண்டபத்தில் பொதுக்குழு செயற்குழு நடக்குது. அடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் தான், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. 200 சீட்டுக்கு மேலே வின் பண்ணுவோம். இண்டிவிஜுவலாக ஆட்சி அமைக்க போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. புரட்சித் தலைவர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் மலரப்போகுது. பாருங்க, ரெட்டலை. தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் தாவேக்கா வந்து ஆட்சி